கோவை மாநகராட்சி சாதாரண கூட்டம் துணை மேயர் வெற்றிச்செல்வன் தலைமையில் துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்ட அரங்கில் வாயில் அமர்ந்து அதிமுக கவுன்சிலர் 3 பேர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வீடு கட்ட ஆன்லைன் அப்ரூவல் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி அதிமுக கவுன்சிலர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது செய்தியாளர் சந்தித்த அதிமுக கவுன்சிலர் பிரபாகரன், ஆன்லைன் அப்ரூவல் என கூறி அதிகபட்சமான கட்டணம் வசூல் செய்யப்படுகின்றன. 110 முதல் 120% வரை கட்டணம் உயர்வு ஏற்பட்டுள்ளது. 1000 சதுர அடிக்கு வீடு கட்டுபவர்கள் பிளான் அப்ரூவலுக்கு 1,32,000 லட்சம் தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது 2,30,000 உயர்ந்து இருக்கின்றன. தமிழக முதல்வர் இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், இல்லையெனில் எடப்பாடியார் அனுமதி பெற்று தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தப்படுவதாக கூறினார். மற்றும் கோவை மாநகராட்சியில் சாதாரண கூட்டம் இன்று நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் இன்று 346 தீர்மானம் ஒரே நேரத்தில் கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே 100 தீர்மானம் முதலில் கொடுத்த நிலையில் நேற்று இரவு 250க்கும் மேற்பட்ட தீர்மானங்களை கொடுத்து இருக்கின்றனர். எதற்காக இப்படி கொடுத்திருக்கின்றனர்? இந்த மன்ற தீர்மானங்களை யாரும் படிக்க வாய்ப்பில்லை, இந்த பல கோடி ரூபாய் ஊழல் நடந்த இருக்கிறது என குற்றச்சாட்டியுள்ளனர். மற்றும் மன்ற கூட்டத்தில் பங்கேற்க அதிமுக கவுன்சிலர்கள் ஆன்லைன் அப்ரூவல் கொடுத்து மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரனிடம் மனு அளித்து முறையிட்டனர். பின்னர் தனது இருக்கைக்கு வந்த அதிமுக கவுன்சிலர்கள் பிரபாகரன் ஒரே நேரத்தில் 333 தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதாகவும் தீர்மானத்தை படிக்க கூட நேரம் ஒதுக்கவில்லை எனவும் கூறினார். இதனால் திமுக கவுன்சிலர்கள் மற்றும் அதிமுக கவுன்சிலர் இடையே பெரும் வாக்குவாதமும் நிலவியது. கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதே வேளையில் வாக்குவாதம் ஊர்வலம் நடந்து கொண்டிருக்கவும் போதே 333 தீர்மானங்களையும் எவ்வித விவாதங்களும் இன்றி நிறைவேற்றப்படுவதாக துணை மேயர் வெற்றிச்செல்வன் அறிவித்தார். இதனால் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்ட நிலையில் ஆணையர் சிவகுரு பிரபாகரன் மற்றும் துணை மேயர் வெற்றிச்செல்வன் ஆகியோர் குறுக்கிட்டு தற்போதைக்கு அமைதியாக முறையில் மன்ற கூட்டம் நடைபெற உதவ வேண்டும் எனவும் இது குறித்து பின்னர் விவாதிக்கலாம் என கேட்டுக்கொண்டதை அடுத்து அதிமுக கவுன்சிலர்கள் சமாதானம் அடைந்தனர். முன்னதாக ஏற்கனவே நேற்று முன்தினம் திமுக கவுன்சிலருடன் தனியாக ஆலோசனை நடத்திய கோவை ஒருங்கிணைந்த மாவட்ட திமுக செயலாளர்கள் மேயர் இன்றைய துணை மேயர் தலைமையில் மாமன்ற கூட்டம் நடத்தப்படுவதால் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு தீர்மானங்கள் குறித்து யாரும் விவாதம் எழுப்ப வேண்டாம் என்றும் அறிவுறுத்திய நிலையில் இன்றைய தினம் மாமன்ற கூட்டம் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. அபிரகாம், தகவலுக்கு நன்றி நந்தகுமார். தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு அரசு தமிழக அரசு ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் வீடு கட்ட ஆன்லைன் திட்டத்தை ரத்து செய் ரத்து செய் ஆன்லைன் திட்டத்தை ரத்து செய் ரத்து செய் ஆன்லைன் திட்டத்தை ரத்து செய் ரத்து செய் திராவிட மாடல் அரசு ஏழை எளிய மக்களை வஞ்சிக்காதே ஏழை எளிய மக்களை வஞ்சிக்காதே திட்டமான ஆன்லைன் திட்டத்தை ரத்து செய்